ஜாய், ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கலன்னா போயிடுவாங்க. மோசமாக பேசிய பைல்வான் விளாசும் நெட்டிசன்ஸ். மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா என்னை அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக மிரட்டியதால் நான் அவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கு ஜாய் இன்ஸ்டாகிராமில் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார். மாதம்பட்டி ரங்கராஜ் கடந்த 2023ஆம் ஆண்டு தன்னை திருமணம் செய்து கொண்டதாகவும் தான் கருவுற்ற நிலையில் தன்னிடமிருந்து விலகியதாக ஜாய் கிறிசல்டா மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் 2 முறை விசாரணை நடத்தப்பட்டது. அதில் விசாரணை முடிந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையர் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவை திருமணம் செய்து கொண்டதாக ஒப்புக்கொண்டதாகவும் குழந்தை தன்னுடையதுதான் என ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியானது. இதை திட்டவட்டமாக மறுத்த மாதம்பட்டி ரங்கராஜ், நான் ஜாயை திருமணம் செய்து கொண்டதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஜாய் என்னை மிரட்டியதால் திருமணம் செய்து கொண்டேன் என அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதுகுறித்து ஜாய் கிறிசல்டா இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட வீடியோவில், மிரட்டி திருமணம் செய்து கொள்வதற்கு அவர் சின்ன குழந்தையா? அவர் எப்போதுமே ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு தான் மெசேஜ் அனுப்புவார். அந்த குழந்தையின் பிறப்பை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். அந்த குழந்தையின் சாபம் உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மா விடுமா என ஜாய் கிறிசல்டா கண்ணீருடன் பேசியுள்ளார். தற்போது பைல்வான் ரங்கநாதன் அளித்திருக்கும் பேட்டியில், விஷயத்தில் ரங்கராஜ் DNA டெஸ்ட் எடுத்து அந்த குழந்தை என்னுடைய குழந்தை என்றால் அந்த குழந்தைக்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என கூறியிருக்கிறார். ஆனால் ஜாய் மகளிர் ஆணையத்தில் DNA டெஸ்ட் எடுக்க வேண்டாம் என்று சொன்னார். அது என்னுடைய குழந்தைதான் என ஒப்புக்கொண்டார் ஜாய் கூறியிருக்கிறார். அதற்கு என்ன ஆதாரம்? ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்துவிட்டதா? இப்படி ஜாய் பேசும் அனைத்தும் பொய்யான தகவல்களாகவே இருக்கிறது. இதில் முதல் குற்றம் ஜாய் மீதுதான் இருக்கிறது. ரங்கராஜுக்கு 7 பெண்களுடன் தொடர்பு இருக்கு என்று அவர்தான் கூறினார். 7 பெண்களுடன் தொடர்பு வைத்திருக்கும் ஒருவருடன் எப்படி அவர் குடும்பம் நடத்தி 2 முறை கருவுற்றார் என்பது தெரியவில்லை. ஜாய் செய்து கொண்டது திருமணமா? அந்த திருமணமே செல்லாது. மாலை மாற்றிக்கொண்டால் அது எப்படி திருமணமாகும்? சிலர் ஓட்டல் சாப்பாட்டை விரும்பி சாப்பிடுவார்கள். அதற்காக ஓட்டலிலேயே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஓட்டல், நாளைக்கு ஒரு ஓட்டல் என்று மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அவரின் மனைவியும் கணவர் வாய்க்கு ருசியாக சாப்பிடட்டும் என்று விட்டு இருப்பாங்க. இப்போ பிடிக்கல, போய்விட்டார் என்று மிகவும் மோசமாக பேசியிருந்தார். உண்மையில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா விஷயத்தில் 2 பேர் மீதும் தவறு இருக்கிறது. அதற்காக மிகவும் கொச்சையாக ஓட்டல் சாப்பாடு என்று பேசுவது எல்லாம் சரியில்லை என பலர் இணையத்தில் கண்டனத்தை பதிவிட்டு வருகின்றனர்.